சிங்கம் வர்ஸ் கால்வர்ஸ்க்கு நடுவில் நடக்கும் யுத்தம் எபிசோட் 1. அந்த லிட்டில் சிங்கத்தோட வேலையால நான் இப்படி நரகலோகத்துல மாட்டிக்கிட்டேன். இப்ப என்கிட்ட எந்த சக்தியுமே இல்ல. என்னால இங்கிருந்து வெளியேறவும் முடியாது. உலகத்தை ஆக்கிரமிச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஒரே ஒரு தடவை அந்த நரகலோகத்துக்கல்ல தொட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட சக்திகள் திரும்ப கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த லிட்டில் சிங்கத்தை பழி வாங்குவேன். அந்த கல் அங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. விடுங்க, என்ன விடுங்க. நான் யார் தெரியுமா? நான் கால். நான் பலவீனம் அடைஞ்சிருக்கலாம், ஆனா மொத்தமா அழிஞ்சு போகல. எனக்கு சக்திய கொடு. மறுபடியும் வந்துட்டா இந்த இந்த நரகலோகத்துல இருந்து ஆரம்பமாக போகுது அந்த லிட்டில் சிங்கத்தோட முடிவு. நான் திரும்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அழிவு, அழிவு, பேரழிவு. டிராகன் சிங்கம் அவ்வளவு சுலபமா பின் வாங்கவே மாட்டான். நான் எதையும் மிஸ் பண்ணல. ரேஸ் முடிய போகுது நினைக்கிறேன். முதல் முறையா லிட்டில் சிங்கம் ஒரு விஷயத்துல தோல்வி அடைய போறான். காக்கும் வீரன் இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம்.
நண்பர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். போட்டின்னு வந்தாலே போலீஸா இருந்தாலும் சரி, காட்டுல இருக்க சிங்கமா இருந்தாலும் சரி, பின் வாங்காம என்ன மாதிரி ஜெயிப்பாங்க. எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு. ஸ்டார்ட் பண்றது வேணா லேட்டா இருக்கும், ஆனா பினிஷ் பண்ற டைம் நான் கரெக்டா பண்ணிடுவேன். சரி பினிஷிங்க பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். முதல்ல ட்ரைனிங்கோட அடுத்த பாட்டுக்கு போலாம். ரோனின் சிங்கம், நம்ம தான் வில்லன்ஸோட கதையை முடிச்சிட்டோம்ல. இப்ப லீவு டைம்ல என்ஜாய்மெண்ட்ட கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். உண்மையாவே நம்ம எல்லாரும் இன்னைக்கு நரகலோகத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவோமா? நாம இல்லன்னா இவ்வளவு நாளா இந்த நரகலோகத்துல இருந்து என் சக்திக்கு ஒரு புது உருவம் கொடுத்திருக்கேன். அப்படின்னா நாங்க எப்பதான் பழி வாங்குறது? நான் அந்த டிராகன் சிங்கத்தை புடிச்சு என் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு நசுக்கணும். எந்த போரா இருந்தாலும் அவசரப்பட்டாலா ஜெயிக்க முடியாது. போர்ல நாம ஜெயிக்கிறதுக்கு யூகம் அமைக்கிறது ரொம்ப அவசியம். கால், உனக்கு நான் துணையா இருக்க. ஓ தாக்கத்தை செலுத்து, சூழ்ச்சிய பின்னு. பயப்படாதீங்க நண்பர்களே, என்கிட்ட அருமையான ஒரு திட்டம் இருக்கு. இதனால எல்லா சிங்கமும் மொத்தமா சாம்பல் ஆயிடுவாங்க. நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. அது எப்படி சாத்தியமாகும் சொல்லு. கால் கொஞ்சல நான் இப்போ அடையிறதா இருக்க. ரத்த நிலவின் இரவுல இந்த நரகத்துல ஓநாய்கள் கூட்டத்தோட தெய்வீக சக்தி ஒரு உன்னதமான வேம்பையரோட உருவத்தின் சக்தியை சேர்த்து சில மந்திரங்களை நான் படிப்பேன். அப்போ கால் கொஞ்சல் என் கைக்கு வந்துடும். அது என் கைக்கு வந்த உடனே ஒரே நொடியில எல்லா சிங்கங்களும் அழிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அழிவு, அழிவு, பேரழிவு. ஆனா ஓநாய் கூட்டத்தோட தெய்வீக சக்தி, உன்னத வேம்பையரோட உருவம், இதெல்லாம் எந்த கடையில கிடைக்கும்? உன் மூளைய கசக்காத, அது என்னுடைய வேலை. திறந்திடட்டும் மகா பிரபஞ்சத்தின் மாயாஜாலம். என்ன? என்னுடைய சக்தி இன்னும் எனக்கு முழுசா திரும்ப கிடைக்கல போல இருக்கு. என்னால அந்த கதவை திறக்க முடியுது, ஆனா மாபெரும் பிரபஞ்சத்துக்குள்ள நுழைய முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீதான் அந்த கதவை திறந்துட்டல்ல. உனக்கு பதிலா நான் போறேன். உனக்கு தேவையானதை எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் உருவத்தை மாத்திக்கிற பச்சோந்தி வேண்டாம். சக்தி வாய்ந்தவன் தான் வேணும். நீ சொல்றது சரி. அதனால இப்ப நான் தான் அங்க போயாகணும். ரோகிகளா, உங்கள்ல இருந்து யாராலையும் வெளியே போக முடியாது. எனக்கு உங்களுடைய தேவை இங்கதான் இருக்கு. ஏன்னா நான் பண்ற இந்த சூழ்ச்சியில கடைசி அதிரடி இங்க நரக உலகத்துலதான் நடக்கும். புரிஞ்சுதா? இந்த நரக உலகத்துல. ஆனா உனக்கு தேவையான பொருளை யார் கொண்டு வரது? அந்த வேலையை நான் ஏற்கனவே ஒப்படைச்சிட்டேன் ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் கிட்ட. கோல் ஓனாய். அந்த கால் ஓனாய் நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட அதிகமான நேரம் இல்ல.
அவன் நம்ம தெய்வீக சக்தியை அடையணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் அவன் புடிச்சாகணும்ல. வானியா, சீக்கிரம் இங்க இருந்து போ. உங்க அப்பா, நான், அப்புறம் ராகவ் அந்த கால் ஓனாய தடுத்து நிறுத்துறோம். இல்ல, நம்ம எல்லாருமே இங்க இருந்து ஓடிடலாம். பௌர்ணமி முடிஞ்சு இன்னைக்கு 3வது நாள். நிலவு முழுமையா இருக்கும் போது கால் ஓனாயுடைய சக்தி எப்பவும் இருக்கிறத விட அதிகமா இருக்கும்மா. உங்களால கூட அவனை தடுக்க முடியாது. உங்க அம்மா சொல்றத தயவு செஞ்சு கேளு. நம்மலாம் சாதாரண ஓநாய்கள் இல்ல. தலைமுறை தலைமுறையா நமக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கு. கால் ஓநாய்க்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா மாட்டிக்கிட்டா இந்த புனிதமான சக்தி தவறான கைகளுக்கு போயிடும். நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய பாரம்பரியம் ஒரேடியா அழிஞ்சு போயிடும். அம்மா, அப்பாவையும் ராகவையும் பாத்துக்கோங்க. சீக்கிரம் போ வானியா. நீங்க எல்லாரும் பின்னாடியே இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா பாத்துமா. அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்காங்கல்ல? தெய்வீக சக்தி மூலமா பாக்குறேன். உங்களுக்குள்ள இன்னும் அறிவு வளரலையா? கால் ஓநாயை எதிர்த்து சண்டை போடுறது முட்டாள்தானா? அதுவும் நிலவு முழுசா இருக்கிற இந்த 3 நாள் உங்க அத்தனை பேரையும் நான் முழுசா அழிச்சிடுவேன். என்னது, உன்னுடைய கூட்டம் முழுமையா இல்லையே? அப்புறம் எப்படி எனக்கு தெய்வீக சக்தி கிடைக்கும்? யார ஓட விட்டுருக்க? யார தப்பிச்சு ஓட விட்டுருக்க? எனக்கு உன்னுடைய கூட்டம் மொத்தமா வேணும். அப்பதான் உன் தெய்வீக சக்தி கிடைக்கும். ஓநாய் சிங்கம். ஓநாய் சிங்கம், நீ எப்படி இங்க வந்த? பௌர்ணமி நிலவு இன்னும் 3 நாளைக்கு இருக்கும். இந்த நேரத்துல என்னுடைய சக்தியை எதிர்த்து உன்னால ஜெயிக்கவே முடியாது. அதை இப்ப பார்க்கதானே போறோம். நிலவோட சக்தி, ஓநாயோட பலம். என்னுடைய பேர் தான் ஓநாய் சிங்கம்.